ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் எல்லார் தலையிலும் இடி விழுந்த கதை தாங்க. என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா? அவங்க அப்பா 2வது அப்பா ஆக போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. உடனே எல்லாரும் டெரர் லுக்கு, நீயா 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 இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன அது உங்கள் அப்பா இப்படி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஏங்க 2வது கல்யாணம் இந்த வயசில் பண்ணவருக்கு இது பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாங்க, இதெல்லாம் ஏங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டெரராக லுக் விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, யாராலையுமே வாய் திறந்து பேச முடியல. பாக்கியாவை அதாட்டுறாரு நம்ம கோபி. நீ இவ்வளோ கேவலமான காரியத்தை மட்டும் எதுக்குடா நீ போய் பாக்கியாவை விரட்டுற அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வார்த்தை எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு மொத்த குடும்பம் சேர்ந்து கொந்தளிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாத நிலமையில எல்லாரும் ஒரு பக்கத்து மூலையில கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஜெனியும் நம்ம அமிர்தாவும் ஒன்றுமே பேச முடியலங்க. அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா மருமகளாச்சே என்ன பேசுறது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜெனி பார்த்துட்டு போன லுக்கு சரியில்லையா, ஐயோ இவன் என்ன செய்ய காத்திருக்காளோன்னு நினைக்கிச்சு பதப்படுறாரு நம்ம செயலியன். நம்ம கோபி ஒரு பக்கங்க, அதாவது சூனாப்பானா கூட்டத்தை கலடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு கூட்டத்தை ஒரு வழியாக கலைச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் இனியா ரூம்குள்ளே உட்காந்து அழுன்னு அழுதுங்க. உடனே பிடிச்ச அசோக் அல்வா தரமான்னு சொல்லிட்டு குச்சி மிட்டாயை காமிச்சு அந்த பொண்ணு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம பாக்கியா, என்னம்மா உங்களுக்கு கஷ்டமா இல்லையாம்மா, நீ எனக்கு என்னம்மா கஷ்டமா இருக்க போகுது, உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இல்லையா, எல்லாரும் எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம செலியனும் நம்ம எழுந்தாங்க. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஜெனி வந்து இப்படி ஒரு கொஷினை கேட்டா அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, மேலே மொட்டை மாடிக்கு போனோம், ரூம்குள்ளே போனவர், நீயும் இது மாதிரி கொஞ்ச நாளில் மாலினியை கூப்பிட்டு வந்து இது மாதிரி குழந்தை இருக்குன்னு சொல்லிடுவியா செலியான்னு கேட்குறாங்க. அடப்பாவி, எதை கொண்டு போய் எங்கேயும் கொண்டு போய் சேர்க்குற, எங்கே சுற்றினாலும் அடி பாப்பு நமக்கே அடிக்குது அப்படின்னு அவர் ஒரு பக்கத்து ஃபீல் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்